ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரும்போதே அம்மா சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி என்னென்னு பார்த்துட்டா சந்தகை செய்கிறதா சொல்லியிருந்தாங்க. மார்னிங் காலேஜ் போகும்போதே சொல்லியிருந்தாங்க ஈவினிங் சந்தகை செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஒரு பேனில் சந்தக மாவை ஆட்டி அதை நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2 டம்ளர் அரிசி, இட்லி அரிசி மட்டும் சேர்த்துருந்தாங்க. சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு அந்த மாவை அப்படியே ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதை பேனில் போட்டு வறுத்துட்ருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் காஃபியும் போட்டு குடித்தாச்சுங்க. சந்தக மாவு ஆட்டும் போதே தோசைக்கும் மாவு ஆட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாவு அடுப்பில் ஆட்டி அது தனியாக வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போது சந்தக மரத்தையெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சந்தக மாவு ஓரளவு நல்லா வறுபட்டுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இட்லி சட்டியில் அதை பிடிச்சி வச்சிடலாம். அதுக்குள்ளே பால் வந்துச்சு. பால் வாங்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எப்பயுமே காய்ச்சுவோம். ஏதாவது குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஆயிருங்க. ஒரு 2 பால் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு எடுத்து வச்சுக்குவோங்க. சந்தகைக்கான மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. இது சூடாறிடக்கூடாது. ஸோ அதனால் இதை நல்லா கப்புன்னு போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா பால் காஞ்சிட்ருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணினதையுமே நம்ம போய் சந்தகை பிழிய ஆரம்பிச்சிடலாம். சந்தகை பிழியும் போது எப்பயுமே இந்த மாதிரி கீழே உட்காந்து பிழியும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால் நம்ம எப்பயுமே கீழே வச்சுக்குவோம். கீழே ஒரு தட்டு வச்சுட்டு சூடு ஆறுறதுக்குள்ளவே நம்ம எப்பயுமே இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோங்க. சூடு கொஞ்சம் ஆறிட்டாலே நமக்கு இது டைட் ஆயிரும். ஸோ அதனால் அமுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சுட சுட இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி சந்தகை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எப்பயுமே லைட்டாக ரேஷன் போட்டு செய்வோம். இந்த வாட்டி ஃபுல்லாக இட்லி அரிசி போட்டு செஞ்சுருந்தோம். எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டியும் எப்பயும் போல் ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சந்தகை செய்கிறதுக்காக நம்ம தக்காளியும் அறுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி அறுத்து வச்சுருக்கோம். இப்படி செய்யும்போது சந்தகை டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சந்தகை செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்து வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னாலே இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தகை செய்யும்போது 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. சில டைமில் செஞ்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் தக்காளி சந்தகை செஞ்சோம் அப்படின்னா நைட்டு லெமன் சந்தகை செஞ்சுக்குவோம். 2 டேஸ்ட்டில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஏன்னா வீடுகள் எல்லாம் அடிக்கடி சந்தகை செய்கிறதில்ல. ஸோ அதனால செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி 2 டேஸ்ட்லேயும் சாப்பிட்டு பார்த்துக்கிறது உண்டுங்க. இப்போ கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சந்தகையை போட்டு நல்லா கிளறி செய்யும்போது அந்த டேஸ்ட் கூட நமக்கு தனியாக தாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சந்தகைக்கான வீடியோ. அதில் கொஞ்சம் லைட்டாக ரேஷன் அரிசி சேர்த்து செஞ்சுருப்போம். அதுவும் நமக்கு பிரமாதமான டேஸ்ட்டில் வந்திருக்கும். அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டு நம்ம தக்காளி கொலையை வதங்கினதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சுருக்கிற சந்தகையை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சந்தகையை நமக்கு போடும்போதே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். நீங்கள் எப்போ இதை செஞ்சீங்கனாலுமே கொஞ்சம் ஒயிட் சந்தகை எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட்றதுக்கும் நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ சந்தகை தயாராகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள்.